நியூ டாட்டா நெக்ஸான் எக்ஸ்எம்எஸ் மாடல். ஸோ அதில் இதுலேயும் நம்ம நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கீழே ஃபாக் ப்ரொஜெக்டரு, டிஆர்எல், தென் ஹெட்லைட்ஸில் வர பல்ப்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ஹெச்ஐடி எல்இடிஸ் யூஸ் பண்ண போகிறோம். தென் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடி கிட்ஸு இன்ஸ்டாலர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஹிக்கிளே வந்து ஹாஃப் வெஹிக்கிள் வந்து நம்ம அப்படியே பிளாக் வந்து க்ளாஸி பிளாக் வந்து ரேப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைட்ஸு பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸு, அப்புறம் இதில் டிக்கி பேட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சன் ஃப்ளிம், ஆன்டி கிளார், ஸோ எல்லாமே டோட்டலாக மாடிஃபை. நியூ டாட்டா நெக்ஸான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம லைட்டிங் ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது கீழே பாருங்கள் டிஆர்எல் மாற்றிருக்கோம். இந்த கம்ப்ளீட் செட்டு மாற்றிட்டு டிஆர்எல் மாற்றி அசூமோட ஃபாக் ப்ரொஜெக்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் லைட்டிங்ஸ்லாம் மாற்றியாச்சு. தென் டோரோட டேம்பிங் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னர் லேயர் அண்ட் அவுட்டர் லேயர் பண்ணிட்டோம். Dr.Artex நானோ சீரியஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸும் மாற்றிட்டோம். கம்பெனியோட அந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இது தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நார்மல் ஒரு பேப்பர் கோன் ஸ்பீக்கர், இது நார்மல் சும்மா சாதாரண பேப்பர் கோன் ஸ்பீக்கர். ஸோ நம்ம பாருங்கள் இப்போ என்ன போட்டிருக்கோன்னா DS18 US பிராண்டு. DS18 போட்டிருக்கோம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்டு ஹெலிக்ஸோட 4 சேனல் ஆம்ப் இன்ஸ்டால் பண்ணுறோம். அண்டு சப்பு, ப்ராசஸர் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணுறோம். இது ஒரு ஹையர் அண்ட் ஆடியோ பண்ணுறோம். தென் இதில் பார்த்திங்கன்னா செட்டில் எதுவும் வராது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மாட்டியிருக்கோம். 9 inch ஆண்ட்ராய்டு வித் கேன்பஸோடு மாட்டியிருக்கோம். ஸோ இப்போ ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அசூமோட ஃபாக் ப்ரொஜெக்டரும் மாட்டியிருக்கோம். இப்போது லைட்டிங்ஸும் அசூம் தான். பாருங்க இங்கே இன்னர் லேயர்ஸ் ஃபுல்லாக டேம்ப் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ இதோட ஃபுல் வீடியோ நம்ம ரெவல் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஹையர் அண்ட் ஆடியோ மட்டும் இல்லை, ஒரு ஃபுல் மாடிஃபைடு வண்டி. ஃபுல் மாடிஃபை பண்ணுறோம். ஏன்னா இது ஹாஃப் ஆஃப் த பிளாக்காக மாத்திரம். இப்போ ஆல்ரெடி ரூஃப்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வண்டியே ஹாஃப் பிளாக்காக மாத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா நெக்ஸான் XM மாடல். ஸோ பேஸுக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஸ் இது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம டியூவல் டோன் கான்செப்ட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இந்த வண்டியை பண்ணியிருக்கோம். ஒரு ஈக்குவல் டு ஒரு டாப் எண்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வண்டியோட ஒரிஜினல் கலர் ரெட்டு, சன்ஷைன் ரெட்டு. ஸோ அந்த ரெட்டு வந்து பிலோ ஹாஃப் வந்து அப்படியே ரெட் ஆகும். டாப் ஆஃப் வந்து அப்படியே கிளாஸி பிளாக்காக நம்ம பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் ரேப்பு. இந்த பீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் வரும். ஒயிட் ஒரு பார்டர் வரும். இந்த ஒயிட் பார்டர் கம்ப்ளீட்டாக மறைச்சி நம்ம கம்ப்ளீட்டாக ரேப் பண்ணியிருக்கோம். வெரி ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி இது பெயிண்ட் மாதிரியே இருக்க மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ ரேப்பிங். அது போக பார்த்திங்கன்னா பேக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் GT கிட்ஸ் மாட்டியிருக்கோம். நேம் பிளேட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்டட், இதுவும் பெயிண்டட் பிளேட்ஸ் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்டு பேட்சஸ் ஆல்சோ நெக்ஸான் எல்லாமே டீக்ரோம்லேருந்து பிளாக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா வண்டியே ஒரு ஹாஃப் ரெட் அண்ட் ஹாஃப் பிளாக்குக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் என்னென்ன கம்ப்ளீட்டாக என்ன மாடிஃபை பண்ணியிருக்கோன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ரெட்டோட பிலோ ஹாஃப் ரெட்டும் மேலே வந்து ஹாஃப் பிளாக்கும் பண்ணியாச்சு. தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் GT கிட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் GT கிட் பாடி கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் லேசர் கட்டிங் நெக்ஸான் பேட்ச் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் லேசர் கட்டிங்கு. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் பாருங்கள், இவ்வளோ அக்சசரிஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாகில் வந்து ஃபாக் வராது இந்த வண்டியில். இது வந்து ஒரு பேஸ் மாடல், ஸோ ஃபாக் வராது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து அசூமோட ஃபாக் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 55 watts HID. தென் ஹெட்லைட்டில் வந்து லோ பீம் ப்ரொஜெக்டர் வரும். அதுக்கு வந்து அசூமோட HID 55 wattsம், ஹை பீமுக்கு வந்து LEDயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபாகுக்கு வந்து DRL இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது வந்து வால்மேக்ஸ் பிராண்டில் ஃபாகோட இந்த DRL வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ரொஜெக்டர் இருக்குது பாருங்கள், அசூமோட ப்ரொஜெக்டர். ஸோ இதில் வந்து நார்மலாக வர ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு DS18ஓட US பிராண்டு DS18ஓட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம்ப்ளீட் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இதில் வந்து சிஸ்டம் டச் ஸ்க்ரீன் வராது. ஸோ அதனால் வந்து சர்க்யூட் டைப் ப்ரோ ஓட ஆண்ட்ராய்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் DVR கேமராவோட ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் ஆப்ஷன். 4GB RAM 32 அது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ஹெலிக்ஸோட D4 சேனல் ஆம்ப் மாட்டியிருக்கோம். தென் மோனோ பார்த்திங்கன்னா மோக்கோ ஓட மோனோ ஆம்ப்ளிஃபையர் மாட்டியிருக்கோம். தென் 12 inch சப் டெஃப் பவுன்ஸோட மேட் இன் ரஷ்யன் பிராண்டு
டெஃப் பவுன்ஸை M12 லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் மைல்டாக கேட்டதுனால லைட் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். தென் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நாக்காமாச்சியோட 6 சேனல் ப்ராசஸர் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆடியோ டியூன் பண்ணியாச்சு. தென் ஹெல்லா ஹாரன், நார்மல் ஹாரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ரோம் ஹெவி ஹெல்லா ஹாரன் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் கம்ப்ளீட்லி வண்டி வந்து டேம்ப்டு. Dr.Artexோட நானோ சீரியஸ் 2.0 திக்னஸில் நானோ கம்ப்ளீட்டாக வண்டி ஃபுல்லாக 4 டோர்ஸ் அண்ட் டிக்கி கம்ப்ளீட்லி டேம்ப் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதுதான் நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த அக்சசரிஸ் எல்லாமே. அது போக ஃப்ரண்ட் ஆன்டிக்லர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் சைடில் வந்து யூவி சன்ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து வீல் கப் வந்து வண்டியிலே வந்துடும். இது வந்து ஃபுல் சில்வரில் இருந்ததை நம்ம அழகாக வந்து டிசைன் பண்ணி கம்ப்ளீட்லி டியூபான் பெயிண்ட் யூஸ் பண்ணி அடித்து கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இட்ஸ் லுக் லைக் அலாய் மாதிரியே தெரியும் பார்த்திங்கன்னா இந்த இது. தென் சைடு ஸ்டெப்பு கஸ்டமர் ஏறுறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எஸ்எஸ் சைட் ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே எதுவுமே வராது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பீடிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக டர்போ லோகோ, ரிஃப்ளெக்டர் லோகோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. தென் ரெயின் வைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டியே கம்ப்ளீட்டாக ஹாஃப் பிளாக். ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியரில் ஸ்டீரிங் பாருங்கள் எப்படி நம்ம மோல்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸ்டீரிங்கோட மோல்டட் வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம் நம்ம. ஸ்டீரிங் மோல்டட் பாருங்கள். எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டீரிங்கை ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒரிஜினல் லெதரில் த்ரெட்டடோட அப்படியே அழகாக நம்ம மோல்ட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா. தென் இதில் பட்டன்ஸ் வராது. ஸோ அதனால் டாட்டாவோட ஒரிஜினல் பட்டன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் எதுவுமே பட்டன்ஸே இருக்காது பேஸ் மாடல். ஸோ பட்டன்ஸ் எதுவுமே வராது. ஸோ அதனால் டாட்டாவோட ஒரிஜினல் ஸ்டீரிங் பட்டன் வாங்கி அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த கிட்ட வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதில். ஓகே, தென் நம்ம இப்போது சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா 4GB RAM 32GB ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் கேமராவோட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் கேமரா பாருங்கள். இதில் டேஷ் கேம் டைப்பில் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ்வலி வந்து நார்மலாக வந்து பம்பர்ஸில் தான் கேமரா மாட்டோம். இந்த கஸ்டமர் உள்ளே வேணும்னு கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி டேஷ் கேம் மாதிரி டைப்பில் மாட்டிருக்கோம். அண்ட் ரொட்டேட்டபிள் அண்ட் அட்ஜஸ்டபிள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்தும் பார்த்துக்கலாம். இது ஃப்ரண்ட் கேம் அண்ட் திஸ் இஸ் பேக் கேம் அண்ட் போத் ஆர் ரெக்கார்டிங். ஸோ நம்ம ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்டு மாதிரி எவ்ரி திங் இஸ் அவைலபிள். நெட்ஃப்ளிக்ஸு தென் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிஃபை எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. யூடியூபு எல்லாமே இருக்குது. டோட்டலாக நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் 4GB RAM 32. ஸோ கொஞ்சம் குவைட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், லேக் ஆகாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ வீடியோஸ் ஆல்சோ इस पिज्जा ने कल रात की सरप्राइज पार्टी बचा ली. क्या ब्रेकफास्ट बचा लेगा? नया हाइंस टमेटो ट्विस्ट इसमें हलते हबीबो हलते हबीबंदा हलते हबीबो हलते हबीबंदा हलते हबीबो हलते हबीबंदा हलते हबीबो हलते हबीबो. Not salsa, not flamenco, my brother.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2160 பிக்சல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹை குவாலிட்டி வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு சப்போர்ட்டட் இருக்குது இந்த டிஸ்பிளேவும். அண்ட் ஆடியோவும் கேட்டிருப்பீங்க. ஸோ நல்லா ஆடியோ டியூன் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அமேசிங்காக கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ட்ராவலிங் வந்து நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே ட்ராவலிங்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து சாங்ஸ் இந்த மாதிரி கேட்குறப்ப தான் நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுறவர். ஸோ அதனால் அவருக்காகவே ஸ்பெஷலாக டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அவரோட சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணியிருக்கோம். மோல்ட் பண்ணி டாட்டாவோட லோகோ கிரில்லில் வர அந்த லோகோவே வந்து நம்ம வந்து மோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நான் வந்து டே டைம்ஸில் உங்களுக்கு எடுத்ததை வந்து உங்களுக்கு இப்போ வீடியோ காமிக்கிறேன். டே டைமில் ஆல்ரெடி நல்லா இப்போ நைட் டைமுங்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாது. டே டைமில் நம்ம இந்த சீட்ஸ் எப்படி மோல்ட் பண்ணியிருக்கோம், தென் வண்டியில் ஆம்ரெஸ்ட் எப்படி பண்ணியிருக்கோம், மேட் எப்படி பண்ணியிருக்கோம், அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டே டைமில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மார்னிங் வியூ நெக்ஸான் பாருங்கள். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பாருங்கள் நம்ம அப்படியே டியூவல் டோனுக்கு பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லாமே ஹாஃப் பிளாக்கு அண்டு கீழே பிலோ வந்து எல்லாமே ஹாஃப் ரெட்டுக்கு பண்ணிட்டோம். இது எல்லாமே ஹாஃப் பிளாக்கு கம்ப்ளீட்டாக பெயிண்டட் டைப்பில் பண்ணியிருக்கோம். அப்படியே இது பாருங்கள் கம்ப்ளீட்லி அப்படியே பெயிண்டட் மாதிரியே பண்ணியிருக்கோம் நம்ம. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ஆன்டி கிளர் ஒட்டியிருக்கு, சைடில் வந்து யூவி சன் ஃபிலிம் ஒட்டியிருக்கு. தென் ரெயின் வைசரு, சைட் ஸ்டெப் பாருங்கள் எஸ்எஸில் பண்ணியிருக்கோம். அண்டு டோர் பீட்ஸ் பாருங்கள் எல்லாமே ரிஃப்ளெக்டர்லாம் நம்ம டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு இந்த வீல்ஸ் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி வீல் கப்பு இந்த மாதிரி ப்ளைன் சில்வரில் வந்ததை நம்ம அழகாக டிசைன் பண்ணி டியூபான் பெயிண்ட் பண்ணி கிளியர் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ஒரு அலாய் வீல் மாதிரியே ஒரு லுக் கொடுக்குது பாருங்கள். இப்போது உள்ள சீட்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள் ஹனிகோம் லெதரில் டாட்டாவோட கிரில் அந்த வர டிசைனாக அப்படியே வந்து மோல்ட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் டாட்டாவோட கிரில்லில் வர அப்படியே அந்த லோகோவை அப்படியே சீட்டில் மோல்ட் பண்ணி ரெட் ஸ்டிச்சிங் பண்ணி கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இது பாருங்கள் ஆம்ரெஸ்ட்டு ஓஇ டைப்பில் வர மாதிரியே ஆம்ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சென்டரில் ஆம்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சீட்ஸு அண்டு இது பாருங்கள் லெதர் ஸ்டீரிங் கிரிப் வந்து மோல்ட் பண்ணியிருக்கோம். மோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்படியே ஓஇ டைப்பில் வரணுங்கிறதுக்காக நார்மல் லெதர் ஸ்டிச்சிங் மாதிரி இல்லாமல் கழட்டி தனியாக மோல்ட் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஸ்டீரிங் பட்டன்ஸ்லாம் நம்ம மாட்டியிருக்கோம். இந்த பட்டன் எதுவுமே வராது இதில். ஸோ இதில் வந்து ஸ்டீரிங் பட்டன் மீடியா கண்ட்ரோல் கிட் வந்து மாட்டி கொடுத்துருக்கோம். பின்னாடி பாருங்கள் தென் அப்புறம் டிக்கி பேட் பண்ணியிருக்கோம். இதில் டிக்கி பேட்ஸ் வராது. ஸோ அதனால் இதில் வந்து டிக்கி பேட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் நெக்ஸான் எஸ்எஸ் பிளேட்டு பேட்ச் பிளேட் பண்ணியிருக்கோம் நெக்ஸானில். தென் லெக் ரூம் லைட்ஸு, நூடுல்ஸ் மேட்டு, கீழே பார்த்திங்கன்னா நம்ம லேமினேஷன் மேட் பண்ணியிருக்கோம். நார்மல் மேட் இல்லாமல் லேமினேஷன் மேட்டில் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா பேஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டாப் அண்ட் வெர்ஷனுக்கு நம்ம வண்டியை மாற்றிட்டோம். கம்ப்ளீட் டியூவல் டோனுக்கும் வண்டியை கொடுத்துருக்கோம்.